report of what we do actually for that particular cause. Go to events. These are the news events, the upcoming events, okay. Volunteers is also supposed to be news somewhere. The first page, okay. The news that happen in our provinces, different houses. You yourself, we will give you also password for the different houses to post event photos and the news of what is happening with regard to the projects. If some are interested in becoming a volunteer, not only foreign volunteers, we are also aiming at local volunteers for 1 month, 3 months. They can just enter their details and then we will communicate with them, we will talk to them, we will motivate them and we will get them for volunteering service. Okay, we approach our selection agencies, they know about us. When we write projects to new agencies, they immediately go to Google and who is this Kaveri, what are they doing? So when they look at this website, they know that we have a lot of development projects, we have a lot of interventions for the different target group. So we have certain amount of credibility. That's the reason that we are launching this website. Thanks to for the provincial and the director of development office for the economy for your encouragement and your support. ये मलिका कड़ा अयो मिठाई कड़ा எங்க போறேன்னு தெரியல மளிகை இல்லப்பா நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் ஐயோ லான்ச் பண்றேன்னு சொன்னாங்க ஐயோ ஈகோ லான்ச்சா ஐயோ இல்லப்பா இது வந்து புதுசா வெப்சைட்ல ஆமா இந்த லான்ச்சுக்கு கண்டிப்பா ஒரு கிளாப் கொடுத்தே ஆகணும் என்ன கிளாப் தெரியுமா வெப்சைட் லான்ச் கிளாப் எப்படி தெரியுமா 2 வாட்டி கை கட்டிட்டு ஸ்வைங் ஏன்னா வெப்சைட் அங்க போனல லான்ச் பண்றது ஓகே ஸ்வைங் பண்ணுங்க ஸ்வைங் அடுத்து பண்ணும்போது ரொம்ப முக்கியம் எல்லாரும் மனசுல டிஸ்கோ அந்த வெப்சைட் வந்து போய் சேரும் அப்போ வந்து டிஸ்கவுண்ட் லான்ச் இந்த பேரு என்னது டிஸ்கோ லான்ச் எப்படி நான் 2 வாட்டி கை கட்டி டிஸ்கோ ஓகே டிஸ்கோ லான்ச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரெடி ஸ்வைங் டிஸ்கோ ஓகே சூப்பர் என்னப்பா குயிலு अच्छा फोकस போடு நோ டிக்ஸ் மாஸ்டர் சாப்பிடுங்க கிட்ட போகுங்க நடைகொண்டு நலமையாய் நடனத்தினை நன்கையாய் ஏற்றி நம்மை வரவேற்று நடனமாட வருகிறார்கள் டான் போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாணவிகள். வாழும் உங்கள் உயிர் இயேசு என்னும் திருநாமமாயினே
Dance? Yes. Yes. முதல்ல தரையில நெல்லு போ. ஓகே ரைட். குடுத்துடலாமா? இல்ல இல்ல அங்க தரையில இங்க. குடுத்துடலாமா? ஓகே ரெடி ஸ்டார்ட். இசையின் 7 ஸ்வரங்கள் சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஜாதம்.
7 சுர இசையினால் பலரையும் அடிமையாக்கி இசை மன்னனாய் இங்குள்ளோருக்கு நல் தந்தையாய் உள்ள நம் மாநில தந்தை அவர்களை சிறப்பிக்க பாடலின் அரசர் தந்தை ஜெரால்ட் பிரிட்டோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜாதி ராஜர் ராஜகம்பீர திருச்சி மாநில தலைவர் இசை புயல் இளைஞரின் நண்பன் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் இதோ நம் மன்னன் வரார் வரார் வரார். திருச்சி சலேசிய மாநில தந்தை அருள் தந்தை அகிலன் அவர்களே, விழா நாயகர்களே, புதிய குருக்களே, ஆலோசனை குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் மற்றும் சலேசிய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாழ்த்துறையை தொடங்குவதற்கு முன்பாக தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்த அருள் தந்தை ஃபெரிங்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு தொடர்ந்து நிறைவு பரிசை வழங்க அருள் சகோதரர் சின்னப்பராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு மாலை அணிவிக்க சலேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருச்சி சலேசிய மாநில தந்தை அவர்களை வாழ்த்த அழைக்கப்பட்ட பொழுது சற்று வியந்தேன், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உடன் பயின்ற தோழர் என்பதால் உரிமையோடு ஒரு சில வார்த்தைகள் தனிப்பட்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உள்ள நுழைஞ்ச உடனே, இந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த தாழ்வாரம் எனக்கு சில நினைவுகளை எனக்கு கொண்டு வந்தது. முதல்ல இந்த இடத்துல நாங்கள் நவசன்னியாசத்திற்காக உள்ள நுழைஞ்ச பொழுது அன்னைக்கு பார்த்த அகிலன் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தார். எனக்கு 2 நினைவுகள் உடனடியாக மனதிற்கு வந்தது. ஒன்று, ஒவ்வொரு நாளும் மாலையில் அந்த விளையாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேநீருக்காக வரும்பொழுது அகிலன் கையில் 2 பக்கமும் பப்பாளி பழத்தை சுமந்து கொண்டு அங்கே கொண்டு வருவார். கடினமாக உழைத்து விட்டு அந்த அவர் போட்டிருந்த உடையும் அந்த விளையாட்டு அந்த வேலைக்குரிய உடையும் அந்த பப்பாளி பழமும் இன்றைக்கும் நினைவில் இருக்கின்றது. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அந்த தாழ்வாரத்தினுடைய கடைசி எனக்கு இன்னொரு நினைவு கொண்டு வந்தது. நாங்கெல்லாம் சேர்ந்து பேண்ட்ல இசை மீட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் மதியத்தில் பயிற்சி எடுப்ப வருவோம். அது உள்ள நுழையும் பொழுதே கொஞ்சம் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் அச்சம் வந்துருச்சு. விளையாட்டா நான்லாம் வாசிக்க வந்தவன், அவரை பார்த்தா அந்த சாக்ஸோஃபோன் என்னமோ கர்ணனுக்கு இருக்கிற குண்டல போல அப்படியே வாயோட ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்தேன், பயந்துட்டேன். உண்மையிலே நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நடுவில் என்னுடைய தம்பி அப்ப இருந்தான், அவன் தான் என்னை காப்பாத்துறது. எப்பொழுதும் எங்க 2 பேருக்கு நடுவில் அவன் வேண்டுவான், குழந்தைராஜ். போன ஒருபாடு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மானிட்டர் நல்ல வேலை சந்தன்ராஜ் வந்துட்டார், அவர் எங்க 2 பேருக்கு நடுவில் நிற்பார். பக்கத்தில் நிற்கிறது கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா நிறைய திட்டு விழும், எது இருந்தாலும் நேரடியாக முகத்துக்கு நேரம் பளிச்சுன்னு சொல்லிடுவார். இதே பழக்கம் தான் தத்துவியல் படிக்கும் பொழுதும் இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாகலாபுரத்துக்கு எல்லாரையும் அவர் இசை பயிற்சி கூட்டிட்டு போகும்போது ஜான் பீட்டர் எங்களுடைய தோழர் விட்டோ, நீ அங்க போகாத, நீ பாரிஷ்க்கு என்னோட வந்துரு, ஏன்னா நீ அங்க போனீங்கன்னா அகிலண்ட திட்டு வாங்குவ, நீ மரியாதை இங்கே வந்துரு அப்படின்னாரு. அதனாலே அவரோட போனேன். இந்த நினைவுகள் எல்லாம் எங்க தெரியுமா ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்தது. தந்தை அவர்களுடைய அந்த மாநில தலைவராக பொறுப்பேற்கின்ற நாளுக்கு பாடுவதற்காக அருள் தந்தை மைக்கேல் அவர்கள் ஃபோன் பண்ணி, ஃபாதர் வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப என் பக்கத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். அப்ப எடுத்து வச்சு, ஆண்டவன் ஒருத்தர் காண்டா, நான் பாடிதான் நீ இன்ஸ்டலேஷனுக்கு வரணும்னு இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மனநிறைவு அங்கு ஏற்பட்டது. எப்பொழுதுமே கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்த்தேன் அகிலனை. ஆனால் சற்றே மனதளவில் நெருக்கமானது என்று சொன்னால் அவர் விளாத்தி குளத்தில் எனக்கு ரெக்டரா வந்த போதுதான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அகிலனை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும் அவரை பார்த்து சற்றே பெருமிதம் அடையவும் நான் தொடங்கினேன்.
ஏன்னா மறக்க முடியாத அனுபவங்கள். ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய குழுவும் கட்டாயமாக ஒரு நாள் வெளியில் போயிடுவோம். அது எங்களுடைய ரெக்டர் எங்களுக்கு ஏற்பாடு செய்தது. அந்த காலை நேரத்தில் அதுவும் ரிக்கோபாரோட கோவில்பட்டியில் அந்த வடையும் காஃபியும் குடிக்கிற சுகம் இருக்குது. அந்த நாளே மகிழ்ச்சியாக தொடங்கும். இப்போதான் புரியுது சாக்கோபாருடைய சுவை அங்கேயே தொடங்கி இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு மாதமும் அது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாக, அது கடந்த மாதத்தில் இருந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு நாளாக எங்களுக்கு அமைந்தது. அதைவிட சவரியபாளையத்தினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற பொழுது இளம் பங்குதான். அது பங்கு தொடங்கி 8 ஆண்டுகள் மட்டுமே முடிந்திருந்தது. ஆனால் பெரிய அனுபவமிக்க பங்குகளை விட அதிகமாக எல்லா விதமான ஏடுகளும் மிக சிறப்பாக இருந்தது. எல்லா அன்பியங்களும் எல்லா குடும்பம் எல்லா தகவல்களும் தெளிவா எழுத்துப்பூர்வமா இருந்துச்சு. எதுவுமே அன்னைக்கு கணனிமயமாக்கப்படலை. ஆனால் அத்தனையும் ஏடுகளில் எழுத்துப்பூர்வமாக இருந்தது. அத்தனையும் அகிலனுடைய கையெழுத்தில் இருந்தது. அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அன்றுதான் என்னுடைய உடன் பயின்ற தோழரை நினைத்து மிகவும் உயர்வாக நான் பார்க்க தொடங்கினேன். இது தனிப்பட்ட அனுபவம். இன்றைக்கு நான் தந்தை அவரிடம் கண்ட சில நல்ல குணங்களை பார்த்து வியந்ததை நினைத்து உங்களை பகிர்ந்து கொள்ள வருவேன். அப்புறம் இன்னும் மாநில தந்தை ரொம்ப மாதம் ஆகலை, அதனால் சொல்றதுக்கு அதிகம் இல்லை. தந்தை அவர்களை பற்றி மட்டும் எனக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இது. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் காலிங் a spade a spade, இதனுடைய மொத்த உருவம் அகிலன் என்று சொல்லலாம். எதையும் மறைத்து வைக்காமல் நேரடியாக அதை சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர். அவங்களுக்கு பின்னாடி போய் பேசுறது இல்லை, நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்ற ஒரு பண்பு உண்டு. சில நேரங்கள் மாநில தந்தையரிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் தயக்கமும் ஏற்பட்டு அதை பின்னாளில் பேசும் பொழுது அவர் நேரடியாக சொல்லுகிறார், முடிஞ்சா நேராக போய் பேசு, இல்லை நான் உனக்காக பேசுறேன், இது நடுவில் நீ பின்னாடி பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு நேரடியாக என்னிடம் சொல்லியிருக்கின்றார். சொல்லும் கருத்துக்களை அது மாநில தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நேரடியாக சென்று இதுதான் செய்ய வேண்டியது, இதுதான் என்னுடைய கருத்து என்பதை தெள்ள தெளிவாக சொல்வதில் தந்தை அவர்களுக்கு நிகர் அவரே. சில ஆண்டுகளுக்கு முன்னால தந்தை அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை நினைவுக்கு வருகிறது. எனக்கு நினைவிருந்தால் இன்டர்காம் நினைக்கின்றேன். சில பெரிய சலேஷர்கள், மூத்த சலேஷர்களை பற்றி வழக்கமாக அதிகமாக அவர்களை பற்றி நல்லவற்றை சொல்லப்படாத சலேஷர்களை பற்றி மிக அழகாக ஒரு கட்டுரை, என்னுடைய அனுபவம் என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை பார்த்து அந்த மூத்த சலேஷர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மூத்த சலேஷர்களை பார்த்துக் கொள்வதே அவருடைய ஒரு தனிவரம் என்று கூட சொல்லலாம். அருள் தந்தை சேவியர் ராட்ரிக்ஸ் அவரை பார்த்து கொண்ட விதம், அவரை இறுதி வரை அவர் பார்த்து கொண்ட விதம் உண்மையிலேயே வியப்படைய வைத்த ஒன்றாக இருந்தது. தந்தை அவருடைய இந்த இசை ஆர்வம் அல்லது இசை பணி அவருடைய வாழ்விலும் கூட பார்க்க முடிகின்றது. குறிப்பாக எங்களுடைய சலேஷிய உடன் சலேஷியர்கள் ஆனவர்கள், நாங்கள் எப்படி அவர் சென்டினரி சொன்னதா மில்லேனியம் சலேஷர்கள் போல நாங்கள் சென்டினரி சலேஷன்ஸ் 88 சலேஷர்கள் ஆனவர்கள். எங்களை விட்டு பிரிந்த சலேஷர்கள் நிறைய பேரிடம் தந்தை அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார். அதனால் எங்களுடைய வெள்ளி விழா நாளில் நாங்கள் இதே இடத்திற்கு மீண்டும் வந்தோம். இங்குதான் எங்களுடைய வெள்ளி விழாவை எங்களுடைய நவன் சன்னியாசி இயக்குனரோடு அருள் தந்தை புத்தகலம் அவர்களோடு கொண்டாடினோம். அப்போ கொண்டாடும் பொழுது எங்களை விட்டு பிரிந்து சென்ற நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. தந்தை அவர்கள் பொறுப்பேற்ற நாளில் எத்தனையோ எங்களிடமிருந்து பிரிந்து சென்ற சலேஷியர்களாக இருந்து பின்னாடி சபையை விட்டு சென்று ஒரு சிலர் தந்தை அவர்களை வாழ்த்தினார்கள். அதே போல ஒரு சிலர் என்னிடம் தொடர்பு கொண்டு இன்னைக்கு ப்ரொவின்ஷியலை போய் பார்க்கலாமா, அதே அகிலன் தான் இருக்கா அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த ப்ரொவின்ஷியல் அவர், அதனால பார்க்க போகும்போது உரிய உத்தரவோடு போக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு அவரை போய் பார்த்ததை நான் பார்க்க முடிந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு சலேஷிய தனிவரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒர்க் அண்ட் டெம்பரன்ஸ் என்று சொல்வோம். பணிகளும் அதே போல ஒரு சமநிலை வாழ்வும். இந்த சமநிலை வாழ்வை தான் தந்தையரிடம் நான் சிறப்பாக பார்க்கின்றேன். வெற்றி பெற்றும் பொழுது அல்லது ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யப்பட்டு வாழ்த்தப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததையும் நான் பார்த்ததில்லை. துன்பமான நேரங்களில் வெறுத்து போய் நின்றதையும் நான் பார்க்கவில்லை. இந்த ஒரு சமநிலை தான் நிச்சயமாக இவரை ஒரு நல்ல சலேஷிய மாநில தந்தையாக பணி செய்வதற்கு உதவும் என்று நம்புகிறேன்.
தந்தை அவர்களே, இறுதியாக நீங்கள் உங்களுக்கென்று எடுத்திருக்கின்ற விருது வாக்கு உறவுகளின் சாட்சியாக வாழ்வது. இதை பார்க்கும் பொழுது 2 முக்கியமான நபர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. ஒன்று மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய ஐ ஹாவ் அ ட்ரீம், நான் கனவு காண்கிறேன் என்ற சொற்களும், நெல்சன் மண்டேலா அவர்கள் தென்னாப்பிரிக்க நாடு விடுதலை அடைந்தவுடன் சொன்ன வார்த்தைகள், இது நாள் வரை நாங்கள் மேலும் கீழுமாக நடந்தோம், இனி நாங்கள் கைகோர்த்து நடப்போம் என்று சொன்னார். ஆங்கிலேயர்களையும் கருப்பிட மக்களையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் அது. இவர்கள் சொன்ன வார்த்தைகள் கேட்பதற்கு இனிமையாக ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் போல இருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் வாழ்வாக்குவதற்கு, செயல்படுத்துவதற்கு பல சவால்களை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நீங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாள் முதல் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுத்துவதற்கு வாழ்த்துகிறோம். ஜபங்களாலும் எங்களுடைய மற்ற பணிகளாலும் உதவுவோம் என்று நம்பிக்கை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் மாநில தந்தை அவர்களை வாழ்த்தி பேசிய தந்தை ஜெயரால் அவர்களுக்கு நன்றி. இதனைத் தொடர்ந்து இந்த சலேசிய குடும்ப விழாவின் செய்தியினை நமது மாநில தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். இன்னைக்கு நன்றி உரை என்று ஒன்று இருக்காது, அதை நானே செய்து விடுகிறேன். எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க. அதனால் நானும் பேசும் பொழுது அதே விஷயங்களைத்தான் இன்று பேச போகிறேன். ஆகவே நன்றி உரை இருக்காது, ஒரு ப்ரோக்ராம் கட், கொஞ்ச நேரம் சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த சலேசிகளே, சலேசிய குடும்பத்து அங்கத்தினர்களே, இன்றைய நாளிலே குறிப்பாக எனக்காக ஜெபித்தமைக்காக, என்னோடு தோழமை உணர்வோடு இந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்காக உங்கள் ஒவ்வொருவரையுமே நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி கூறிக்கொள்கிறேன். திருப்பலியின் துவக்கத்திலேயே சலேசிய குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி பார்த்த அந்த வேளையிலே இப்பொழுது இந்த அமைப்பு ரீதியாக, பிராவின்ஸ் ரீதியாக யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களில் ஒவ்வொருவரையும் நான் எண்ணி பார்த்து அவர்களுக்கு நன்றி கூற விளைகிறேன். இதுதான் என்னுடைய செய்தி. நம்முடைய பிராவின்ஸுக்காக, நம்முடைய மாநிலத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்களுடைய பங்களிப்பிற்காக, அவர்களுடைய பிரசன்னத்திற்காக, இன்னும் கூட ஒத்துழைப்பதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய க்ளோஸ் கொலாபரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் எக்கானமா, ஃபாதர் அமலதாஸ், செக்ரட்டரி அசோக், இந்த இருவருமே என்னோடு பயணிக்கிறார்கள். இப்போ வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஒருத்தர் இப்போ இல்லை, கூடிய சீக்கிரம் அவர் வருவார். அவர் வரும் பொழுது கட்டாயமாக நாங்கள் இன்னும் எண்ணிக்கையிலே கூடுவோம், இன்னும் அதிக உழைப்பிலும் நிறைய செய்ய முடியும். ஃபாதர் அமலதாஸ் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப கேஷுவலாக, யதார்த்தமாக, ஒரு மனிதாபிமானமாக நிறைய விஷயங்களை அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு, எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு திறம்பட, யாரும் மனம் நோகாதவாறு, அதே வேளையிலே சிறந்த பங்களிப்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் அவருடைய குணங்களாக எனக்கு படுகிறது. இது ஒவ்வொன்றையுமே நான் விளக்கி கொண்டு போகலாம். ஆனால் நம் அனைவருக்குமே தெரியும், இவ்வளவு அருமையான விதத்திலே, இனிமையான விதத்திலே யாரையும் அணுகி அவர்கள் வழியாக எது சிறந்த முறையிலே அதை கொண்டு வர முடியுமோ, செய்து முடிக்க முடியுமோ அப்படியாக, குறிப்பாக பண விஷயத்திலே நம்மளுடைய பண நிலவரம், நம்முடைய மறைமாநிலத்தின் நிலைமை எல்லோருக்குமே தெரியும். அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக, முழு வீச்சாக கடவுளையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நிலை அருமையான நிலைதான். ஆனால் எப்பொழுதுமே பணத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அதை பற்றி நினைப்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அதை பற்றி நினைக்கின்ற முதல் நபர் அமலதாஸ் தான். அதனால தான் பல வழிகளிலே எப்படியெல்லாம் இதை ஒருங்கிணைத்து செலவினங்களை சிக்கனமாகவும் அதே நேரத்திலே பங்களிப்பை பெரிதாக்கவும் முடியும் என்று நினைப்பவர் அவர். அவரை நான் நன்றியோடு நினைக்கிறேன். செக்ரட்டரி அசோக் இரவு பகலாக, உண்மையிலேயே இரவு பகலாக, அதுவும் குறிப்பாக அண்ணா ஆண்டனி ஜோசப் அவர்கள் இறந்த நாளிலிருந்து இந்த காலகட்டங்கள் முழுவதுமாக ஆட்கள் இல்லாத பொழுது அல்லது கூடுதலான பொறுப்பை சுமந்து செய்ய வேண்டிய அந்த நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது அதிக அளவிலே ரொம்ப சுமை என்று கருதாமல் மிகவும் எளிதாக அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முழு நேரத்தையும் ப்ராவின்ஸுக்காக, என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேலைகள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரையும் இன்றைய நாளிலே நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன். அடுத்தபடியாக பார்த்தால் ப்ரொவின்சியல் கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூண்கள். அருள்மாறன், அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். பிடிபி டெலிகேட்டாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பணிகளை எல்லாம் அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அமைதியான முறையிலே
ஆனால் அவருடைய பிரசன்னம் அமைதியாக இருக்காது. ரொம்ப கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு யார் இருந்தாலும் இன்னும் கூடுதலான நிறைய விஷயங்களை அப்படியே உணர்வு பூர்வமாக இதையும் வெளிப்படையாக பேசும் அளவுக்கு, ஆனால் அதே வேளையிலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு, எல்லோரையுமே இணைத்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாங்கு, அது நிறைய அவரிடம் பார்க்கிறோம். ஆரோக்கியராஜ் மரிய சூசை என்னுடைய கம்பேனியன், ஃபார்மேஷன் ஹவுஸில் ஏற்காடில் இருக்கிறார். மலைராஜா, பல ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இன்று ஏற்காட்டிலே இவ்வளவு வளர்ச்சி இருக்கிறது என்றால், அதுவும் ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு செய்யும் ஒரு நபர் என்றால் அவரை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய பங்களிப்பு ப்ரொவின்ஷியல் கவுன்சிலிலும் அதுவும் ஃபார்மேஷன் டெலிகேட் என்கின்ற முறையிலே அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அமீர் ஒரு ப்ரொவின்ஷியல் கவுன்சிலர், அகாடமிக் அந்த செக்டர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த யூபிலி கொண்டாட்டத்திலும் அவர் ஒரு விழா நாயகராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் அவர் இருந்தாரோ அங்கெல்லாம் உறவை வளர்ப்பவராக, எல்லோரையும் இணைத்து செயல்படுபவராக, இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு புன்னகையோடு எல்லோருடன் பழகி அவர்கள் வழியாக காரியங்களை சிறந்த முறையிலே செய்து முடிப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். தாமஸ் லூயிஸ் இன்னொரு ப்ரொவின்ஷியல் கவுன்சிலர், அவரும் இப்பொழுது முக்கியமான இடத்திலே தஞ்சாவூர் don bosco இல்லத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சலேசியன் ஃபேமிலி டெலிகேட்டாக இருந்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற பணிகள், ஆனாலும் குறை சொல்லாமல் நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகளிலே அர்ப்பணிப்போடு கடின உழைப்போடு சில நேரங்களிலே சில விஷயங்களை செய்யும் பொழுது மன வருத்தம் வரும், மனத்தாங்கல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே ஒரு நேரிய முறையிலே ஒரு பரந்த மனப்போடு பணி செய்து கொண்டிருக்கிற தாமஸ் அவர்களை நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுவேன், நன்றி கூறுகிறேன். டேனியல் செபாஸ்டின் ஆளை பார்த்தாவே தெரியும், அவர் இருக்கிற இடத்திலே அவரை பார்க்காமல் இருக்க முடியாது. அவர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு பங்களிப்பை நாம் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. கலகலப்பு என்று சொன்னால் அவர்தான். நிறைய நேரம் கவுன்சிலில் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மருந்து கொடுப்பவர் அவர்தான். இனிமையான விதத்திலே அவருடைய பழகுகின்ற விதமாக இருக்கட்டும், சொல்லுகின்ற பாங்காக இருக்கட்டும், இன்னும் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற விதமாக இருக்கட்டும், அப்படியாக நிறைய நேரங்களிலே மகிழ்ச்சியான ஒரு மனிதராக, மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்துபவராக எல்லா குடும்பங்களிலும் நாம் பார்க்கலாம். பல நேரங்களிலே அவர்தான் உடனடியாக ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுல சிறந்து விளங்குகின்ற ஒரு மனிதர். இன்னும் கூடுதலான முறையிலே அங்கே மூலக்காடு அந்த பகுதியிலே அந்த இல்லத்தை உருவாக்கி பல வளர்ச்சிகளை கண்டு இப்பொழுது தரங்கம்பாடியிலே சிறந்த முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு செயல் வீரர் டேனியல் செபாஸ்டின், அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இன்னும் லிஸ்ட் நிறைய இருக்குது, அதனால நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். யூத் மினிஸ்ட்ரி கோர் டீம் என்று பார்க்கும் பொழுது எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் பிரதர் எட்வின், எஜுகேஷன் டு ஃபெய்த் ஃபாதர் ஜெயன், ஒகேஷனல் டைமென்ஷன் ஃபாதர் அருள் ஆண்டனி, சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர் பர்னபாஸ், ஒகேஷன் ப்ரொமோட்டர் பிரின்ஸ், இவர்களெல்லாம் ஒரு குழுவாக முக்கிய நபர்களாக, குறிப்பாக நம்முடைய மறை மாநிலத்திலே எல்லா பணிகளையும் முடுக்கி விடுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். கமிஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது அகாடமிக் கமிஷன் ஃபாதர் அமீர், டெக்னிக்கல் கமிஷன் ஃபாதர் ஜோ அகஸ்டின் பார்க்கும் பொழுது இருந்த இடங்களெல்லாம் வளர்ச்சி அதிகமான வழியிலே கொண்டு வருவராக இருக்கிறார். அம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் குறையும் இல்லாமல், நிறைய குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் இல்லாத அளவிற்கு பணம் ரீதியாக, வளர்ச்சி ரீதியாக, ஒருங்கிணைப்பு ரீதியாக, இன்னும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருப்பதாக, இன்னும் இளைய சகோதரர்களை அரவணைத்து வழி நடப்பவராக இருந்திருக்கிறார். இன்று மதுரையிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஃபார்மேஷன் டெலிகேட் ஏற்கனவே என்னுடைய கம்பெனியின் ராஜா அவர்களை சொல்லி பார்த்தேன். ஹையர் எஜுகேஷன் காஷ்மீர் கூத்தங்குளிலே இன்று இப்படியான இவ்வளவு வளர்ச்சிகள் இருக்கிறது என்றால் காஷ்மீருடைய பங்களிப்பு, அர்ப்பணிப்பு நிறைய இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த நிறுவனர் சிலுவை இங்காசி அவரோடு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டு அவர் வழியாக எண்ணற்ற செயல்களை சேவை மனப்பான்மையோடு, பல நேரம் பாராட்டுதல் கிடைக்காமல் இருக்கலாம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கிறது கூத்தங்குளியிலே, ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முழு வீச்சாக எங்கு போனாலும் இளைஞர்களை பற்றி பேசுபவராக, செய்பவராக, செயலாற்றுபவராக அப்படிப்பட்ட மனிதர் காஷ்மீர் அவர். ஆகவே இவர்கள் இன்னும் பங்கு பாரிஷஸ் செக்டர் என்று பார்க்கும் பொழுது ஃபாதர் ஜார்ஜ் ஆரோக்கியராஜ் இப்பதான் ஜூப்ளி முடிச்சு இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரும் மகிழ்வோடு மனநிறைவோடு தான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் பங்களிப்பவராக இருக்கின்றார். யார் செக்டர் ஃபாதர் பீட்டர் சிங்கராயர்,
அவரை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் புதிதான ஒரு பொறுப்பாக இருந்தாலும் இப்பொழுது மூலகாட்டிலே இன்னும் அதிக அளவிலே டேனியல் விட்டு சென்ற அந்த பணியை இன்னும் அதிக அளவிலே தொடர்ந்து செயலாற்றுபவராக எவ்வளவு சிக்கனமாக செலவழிக்க முடியும், அதே வேளையில் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அதிகமான முறையிலே எல்லா சலுகைகளையும் கொடுக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரூரல் மினிஸ்ட்ரி ஃபார் அமலர் போராஜ், உங்களுக்கு தான் தெரியும், அமல் என்றாலே நம்மலாம் ரொம்ப அந்யோன்யமாக அவரை ஃபுல் பண்ணலாம், அவரோடு எப்பொழுதும் பழகலாம் அந்த அளவிற்கு. ஆனால் அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அதிக வளர்ச்சியை கொண்டு வருவராக இருக்கிறார். எந்தெந்த வகையிலெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சு செய்பவர், வச்சு செய்பவர் அல்ல, நினைச்சு செய்பவர். அதனால அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வச்சிருக்கிறார். தயவுசெய்து டோன்ட் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ். அதனால அமல் இருக்கிற இடமெல்லாம் நன்கு அரவணைத்து செல்பவர்களாக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை இப்படியாக நிறைய இந்த கமிஷன்ஸ் செக்டர்ஸ் அப்படியாக இருக்கிறது. அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸ் கிறிஸ்தோதயம் ஃபாதர் ஜெயின் ஜோசப், இப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் நாம் கூடியிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ப்ராவின்ஸ் லெவல் அப்படி கேட்டகட்டிக்ஸ் இல்லை வழிபாடு திருவழிபாடு நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பு செய்வராக ஜெயின் இருக்கிறார். ஆர்வத்தோடு அதிக அக்கறையோடு நுணுக்கங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்பவராக ஜெயின் ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள். டான் பாஸ்கோ மீடியா அலைகள் ஃபாதர் யூஜின் அவருடைய டீமே இங்கே இருக்கிறாங்க. பென்னி மேத்யூ இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மாநில நிகழ்வுகள், போன தடவை நான் சொன்ன இன்ஸ்டாலேஷன் அன்னைக்கு பல நேரங்களில் நான் மறந்துடுவது உண்டு, சொல்வது கிடையாது. ஆனால் இந்த நாளிலே முக்கியமாக நினைத்து பார்க்கவர்கள் எவ்வளவு நேரம் இங்கே அவர்கள் இருந்து செய்கிறார்கள், அதன் பிறகு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணுறது, அதையெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்வது, கோர்வையாக உருவாக்குவது, எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்று சாதாரண வேலை அல்ல. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையுமே நான் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். யூஜின் அவர்கள் தலைமையிலே இளையோர் இயக்கம் இப்படிதான் யூத் மேல முடிந்திருக்கிறது. வரதரான்பேட்டையிலே எவ்வளவு அருமையான விதத்தில் நடந்தது என்று தெரியும். ஆனால் இதை வருடமாக ஒவ்வொரு நிகழ்வுக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வு வருகிறது. இதெல்லாம் கூடுதலான பொறுப்போடு மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்பவர்தான் பர்னபாஸ் அவர்கள். அவரோடு நிறைய பேர் இருக்கிறார்கள். சோனல் கோஆர்டினேட்டர்ஸ் என்று பார்க்கிறோம், லோக்கல் யூத் டெலிகேட்ஸ் என்று பார்க்கிறோம். எல்லோருமே ரொம்ப அதிக ஆர்வத்தோடு இளைஞர்களுக்குத்தான் நாம் இருக்கிறோம் என்ற வகையிலே அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டி ஃபாதர் அருள் ஆண்டனி. அருள் ஆண்டனி எடுத்தோன்னா ரொம்ப லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எந்தூசியாசம். ஐ சீ தட். அது மட்டுமல்ல, பணமும் நிறைய வரவாகி கொண்டிருக்கிறது. பல புதிய திட்டங்கள், புதிய இடங்களுக்கு சென்று புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணி அதெல்லாம் அருமையாக செய்து கொண்டிருக்கார் இப்பொழுது அருள் ஆண்டனி. அதுக்கப்புறம் ஜனனம் இல்லை என்றால் மரணம், ஜான் தர்மன் அவரை மறக்கவே முடியாது. தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணமாக அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு யாரும் இருக்கிறார்களோ இல்லையோ, யாரும் இல்லை அப்படிங்கிற கவலையும் இல்லை, அதற்கு மரணமே இல்லை என்கின்ற அளவிலே அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஜான் தர்மன். கூடிய விரைவிலே அவருக்கு ஒரு துணையாளரை கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக உங்களில் ஒருவர் அதில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இப்போ ப்ராஜெக்ட் இல்லாத காலத்திலும் அருமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார். டிபிகேஎஸ் 4 தூண்கள். இந்த வருஷம் நிறைய கவுன்சிலர்ஸ் நம்மளுடைய ப்ராவின்ஸில் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஜஸ்டின் செங்கோல் அவர்கள் தலைமையிலே இப்பொழுது அருமையான விதத்திலே ஃபாதர் பாக்கியா, ஃபாதர் பெஞ்சமின், ஃபாதர் ராயன் டேவிட் ஒவ்வொரு பகுதியாக பிரித்துக் கொண்டு சில இல்லங்களை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அதிக அளவிலே தங்களது நேரத்தை அந்த இல்லத்தில் போய் உட்கார்ந்து ஒருவராக வருகின்றவர்கள், இருக்கின்றவர்கள், இன்னும் ஆசிரியர்கள் எல்லோரையுமே அரவணைத்து செல்பவர்களாக, அவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக, அனைவர் சொல்வதையும் கேட்டு தங்களுடைய நேரத்தை அவர்களுக்கு அர்ப்பணிப்பவர்களாக இருக்கிறார்கள். அனைவரையுமே மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கின்றோம். பல்வேறு கமிட்டிஸ் இருக்கிறது நம்முடைய ப்ராவின்ஸில். ஃபைனான்ஸ் கமிட்டி, பில்டிங் கமிட்டி, அட்வர்டைசிங் அண்ட் லாபியிங் கமிட்டி, லேட்டி ஃபார்மேஷன், இந்த ரிலிஜியஸ் டிசிப்ளின் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஃபைனான்ஸ் பல எக்கானமர் பார்த்துக் கொள்கிறார். மாரன் ரிகோ அவர்கள் தங்களது பங்களிப்பை கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் பில்டிங் கமிட்டி பிரதர் ஜார்ஜ், அவரை மறக்க முடியாது. உடம்பு சரியில்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தயாராக ஃபாதர் இங்கே நான் போயிட்டு வாங்க ஃபாதர் அப்படின்னு கிளம்புவார். அது பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். ஆனால் போன உடனே திரும்பி வந்துடணும், அதான் அவருடைய கொள்கை. அதனால் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு எல்லா ரெக்கார்டெலாம் பண்ணிவிட்டு உடனே வரணும் அப்படிங்கிறார்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த கமிட்டியில் இருக்கிறார். அவருடைய பங்களிப்புக்கு நன்றி. கூடிய விரைவிலே பள்ளித்தம்மம் பகுதியிலே ஒரு அருமையான கோயிலை கட்டி எழுப்புவாருங்கிற நம்பிக்கை நமக்கு நிறைய இருக்கிறது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். அதன் பிறகு அட்வர்டைசிங் அண்ட் லாபியிங் ஃபாதர் சந்தன் தன்னுடைய வாழ்விலே இந்த சோஷியல் ஒர்க், சமுதாய பணி அல்லது இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற சந்தன் அவரும் என்னுடைய கம்பேனியன் என்று சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே அவருடைய அந்த பங்களிப்பிற்கும் அவருடைய கடின உழைப்பிற்கும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். லைட்டி ஃபார்மேஷன் டேனியல் அவர்கள் அதையும் எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்படியாக நிறைய பணிகள் நம்முடைய ப்ராவின்ஸில் நடந்து கொண்டிருக்கிறது. ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் அதையும் நான் குறிப்பிட்டு நினைத்து பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் ப்ரொவின்ஷியல் ஹவுஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறதே கிடையாது. டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் இவ்வளவு காலமாக நம்மோடு இருந்தார். இப்பொழுது பணி ஓய்வு பெற்று அவர் வேறு வேலைக்கு சென்றிருக்கிறார். நாகராஜ், கருப்பசாமி 2 பேர் இருக்கிறார்கள் இப்பொழுது ஓட்டுநர்களாக. அவர்களையும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நினைத்து பார்க்கின்றேன். அக்கவுண்டன்ஸ் என்று பார்க்கும் பொழுது ஜான் பீட்டர் எத்தனையோ ஆண்டுகளாக இரவு பகலாக சில நேரம் வீட்டிற்கு எப்பொழுது போறார் எப்பொழுது வரார்னே தெரியாது, அந்த அளவிற்கு பணி. உலகராஜ், அந்துவான் இவர்கள் எல்லாம் எக்கானமர் ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்கிறார்கள். அங்கே நமக்கெல்லாம் நல்ல அறுசுவை விருந்து படைக்கின்ற சமையல்காரர்களாக அமரர் பொம்மேரி 2 பேர் இருக்கிறார்கள். அதன் பிறகு ரூம்ஸ் எல்லாம் அருமையான விதத்திலே எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிற ஆஞ்சலா அவர்கள், ரிசப்ஷன்ல மரியம் அவர்கள், இன்னும் டேபிள் பாய் அஜய். இப்படியாக ப்ரொவின்ஷியல் கம்யூனிட்டி என்று சொல்லும் பொழுது பல நேரங்களிலே அவர்களது உழைப்பு அதிகமான விதத்திலே இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். காவேரி ஸ்டாஃப் மிஸ்டர் லூயிஸ் அவர்கள் இவ்வளவு நாட்களாக நம்மோடு பணிபுரிந்தார்கள். இப்பொழுது தன்னுடைய பணியின் காரணமாக அவர் வேறு இடத்திற்கு பணி மாற்றம் பெற்று சென்றிருக்கிறார்கள். அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். பிரிகிட்டா, நெல்லிட்டா, ஆரோக்கியராஜ், லிவியா என்று ஒரு படையே பட்டாளமே அங்கே காவேரி அந்த டெவலப்மெண்ட் ஆபீஸில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையுமே நான் மனதார நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். வழிகாட்டி ஸ்டாஃப் 2 பேர், அருமை, ராஜா அங்கே 2ஆம் தளத்திலே அங்கே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அவைலபிளா அவங்க இருக்கிறாங்க. பல நேரங்களிலே வெளியிலே சென்றாலும் மீண்டும் உடனடியாக ஆபீஸ்க்கு வருகின்ற அந்த பொங்கு அந்த பாங்கு அவருடைய பக்குவம் ரொம்ப நிறையவே இருக்கிறது. அதை அவர் வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். இன்னும் சில நேரத்திலே நம்மோடு பணிபுரிந்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு காரணமாக நம்மிடம் இப்பொழுது இல்லை, இறந்து விட்டார்கள். எனக்கு தெரியும் காவேரி ஆபீஸில் சுமதி என்ற ஒருவர், சென்ற வருடம் பாலமுருகன் என்ற இன்னொருவர், இன்னும் நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. இவர்கள் ப்ரொவின்ஷியல் ஹவுஸில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அவர்களையும் மனநிறைவோடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இறைவனது இரக்கம், மனசாந்தி அவர்களுக்கு கிடைக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுகள் இவ்வளவு அருமையாக நடக்கிறது என்றால் கட்டாயமாக 2 இடங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வெள்ளக்கிணர் ஒரு கரவொலி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தந்தை ரிகோபர் அவருக்கென்று அவருடைய பாணியிலே ஆரம்பத்திலே வரவேற்புரையை ஒரு வரலாற்றுரையாக மாற்றிவிட்டார். நிறைய பேருக்கு தெரியாது, உண்மைதான். எப்படியெல்லாம் இங்கே இருந்தது, இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, எந்த சூழலிலே நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம், எந்த சூழலிலே இதை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்கின்ற அளவிலே அவரது அந்த உரை மிகவும் இனியதாகவும் நிறைய செய்திகள் அடங்கியதாகவும் நம்முடைய பாரம்பரியத்தை எண்ணி வியக்கும் அளவிற்கு, பெருமைப்படும் அளவிற்கு இருந்தது. கட்டாயமாக அதே உணர்வு, அதே அர்ப்பணிப்பு இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வதிலே இருந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே இந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த குழுமத்தில் இருக்கின்ற ரெக்டர் ரிகோ அவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பிரின்சிபல் ஃபாதர் ஆல்பர்ட் அவர்கள் சிறப்பாக இன்று பாடினார்கள். ஆல்பர்ட் தலைமையிலே தான் கொயர் இருந்தது மற்றும் ராமநாதபுரம் பங்கிலிருந்து வந்ததாக நினைக்கிறேன் பாடகர்கள். இப்படியாக அவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற ஸ்டாஃப், the Don Bosco School of Excellence staff, everyone, each one, and their contribution and their hard work. I am sure they must have worked for so many days just to getting together all the programs, and then the entire place has to be, got ready, beautified, and the very look, the elegant look, the beautiful, the wonderful way they have organized this program. So I am really grateful to Father Rico and the entire community. Of course, அன்புள்ள மாணவர்கள் சிறப்பாக எல்லாம் இங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒரு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமுக்கு பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப ஒரு குடும்ப உணர்வு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. 2வது என்று பார்த்தோம் என்றால் கட்டாயமாக டான் பாஸ்கோ அன்பு இல்லம் ஒக்கடம், அவர்களுக்கும் ஒரு கரவொலி நாம் கொடுக்க வேண்டும். இணைந்து செய்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே இணைந்து செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கிருக்கிற ரெக்டர் இன்னைக்கு பிரசங்கத்தை பார்த்த ஒருபாடு செல்வதுரை பற்றிய ஒரு மதிப்பு எனக்கு மேல போயிடுச்சு. 20-21 எண்ணிக்கையில் மட்டுமல்ல, இன்னும் மற்றபடி நிறைய சங்கதிகளை அருமையாக, சுருக்கமாக, ஆழமாக, அர்த்தத்தோடு எவ்வளவு இனிமையாக அவர் சொன்னார் என்றால் பரவாயில்லையே, சூப்பர் அப்படின்னா பதவி ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு செல்வதுரை அவர்களுக்கு.
இல்ல ஒரு பக்கம் சொன்னாலும் அருமையான விதத்திலே இன்று சிறப்பாக அவர் செய்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குடும்பமும் இணைந்திருந்தது. அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜோசப், அதன் பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்பர்ட், ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பல வேலைகளை எடுத்து செய்கின்ற ஹஸ்பண்ட், அங்கே இருக்கிற கிளரிக்ஸ் ஹர்மன், ரோஷன் சாம் 2 பேரும் இங்கே எல்லாம் இங்கே தூணோடு சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இனிமையான விதத்திலே அன்பில்ல மாணவர்களோடு சிறந்த பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த 2 குடும்பங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதன் பிறகு இந்த ஃபெலிசிட்டேஷன்ஸ் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ஜெராட் பிரிட்டோ ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் செபாஸ்டின் ஜேக்கப், அருள்ராஜ், நோயல், அதன் பிறகு பிரான்சிஸ் பிரிட்டோ அவர்களெல்லாம் வருவார்கள். அவருடைய திறமைகளை, அவருடைய பங்களிப்பை, அவருடைய ஷேரிங் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதன் பிறகு இன்னும் இன்றைய நாளிலே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்தவர்கள், இந்த ப்ரோக்ராம் கொடுக்கின்றவர்கள், ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கிறோம், மற்ற ப்ரோக்ராம்லாம் வரப்போது, அதையெல்லாம் நான் பார்க்க போகிறோம். பாடல் குழு அருமையான விதத்திலே இன்று செயல்பட்டு கொண்டிருந்தது. என்னுடைய லிஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதனால சீக்கிரம் முடிக்கணும் என்பதற்காக இவ்வளவு வேகமாக நான் சொன்னேன். அன்பார்ந்த சலேசியர்களே, சலேசிய குடும்பத்தாங்க என்னுடைய விருதுவாக்கு மட்டுமல்ல, இது சபையின் ஒரு தேவையும் கூட என்கின்ற அளவிலே வாஸ்லாவ் கிளமெண்ட் அவர்கள் இந்த விருதுவாக்கு என்றல்ல, ஆனால் இந்த மனநிலை, கிறிஸ்துவின் மனநிலையை பற்றி செல்வதை சொன்னார். நம்முடைய மறை மாநிலத்தின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த வகையிலே இது கம்யூனியன், கமிட்டட் விட்னஸஸ் ஆஃப் கம்யூனியன் அப்படிங்கிற அளவிலே நான் எடுத்தேன். இது எனக்காக அல்ல, நான் ஏற்கனவே கம்யூனியன்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒருவேளை 3 வருடமாக வைஸ் பிரின்சிபலாக இருக்கும் பொழுது பல பணிகளை என்னால் செய்ய முடிந்தது, எல்லோரையுமே ஒருங்கிணைப்பு செய்ய முடிந்தது. அந்த வகையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே பல பேர் பல விதமாக சொன்னாலும், even though many people comment or during the consultation process there was a lot of politics, you call it, or what some divisions you call it, or whatever it is, I think it is part and parcel of any election or any consultation or anywhere when we have to choose a candidate, we have to go through this process. I see that this is a process. அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆகவே அதெல்லாம் முடிந்து விட்டது அவ்வளவுதான். இப்பொழுது நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? இப்பொழுது வளர்ச்சி அடைகின்ற நிலையிலே, வளர்த்திருக்கிற அந்த ஒரு நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் வாஸ்லாவ் கிளமெண்ட் கேட்டார். You too, you are confident that you will bring about communion in the conference. Father, I said, this is not a problem at all. There is great communion among the conference. You only see it comes and goes. It is any part of any system. You have the same thing when you have the election in the congregation or anywhere at all. You have been in the administration line for so many years, I am sure. So just live. And the way that you saw the consultation process, and as well as when you came for the dissemination of the roadmap, don't you see any difference? He said, yes, I saw lots of difference. Now people are already talking in a different light. I said, that will be the case hereafter in the province. Everyone will go about their job. They will do their best. They will contribute their best. And that confidence I have. இதுதான் என்னுடைய மனநிலையும். என்னுடைய மனநிலை நம்மளுடைய ப்ராவின்ஸ், நம்முடைய மறை மாநிலம் எப்பொழுது நாம் அந்த இலக்கை எடுத்தோமோ, விளிம்புகள் மையமாக என்கிற அந்த நோக்கிலே, அந்த போக்கிலே எப்பொழுதும் நாம் போய் கொண்டிருப்போம், பயணித்துக் கொண்டிருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் எல்லோருமே அதற்கு பங்களிப்பு அளிப்பீர்கள் என்பதிலும் சந்தேகமும் இல்லை. ஆகவே உங்களது பிரச்சனத்திற்காக, உங்களது பங்களிப்பிற்காக, உங்களது வாழ்விற்காக, அனைத்து நலன்களுக்காக, எல்லா வளர்ச்சிகளுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறை மாநிலத்தின் அனைத்து பணிகளையும் விலக்கி சிறப்பாக இந்த குடும்ப விழா உரையாற்றிய நமது மாநில தந்தை அவர்களுக்கு நன்றிகள். காலையிலே பள்ளி சென்று படிப்பறையிலே படையலிட்டு மாலையிலே மங்காத்தா போல இல்லம் திரும்பும் இளைஞர்களே, சிட்டுக்களே, சிரிக்க வைக்கும் சிறுமிகளே, சிங்க பெண்களே, பாப்பா பாப்பா அழுக்கு செவுத்துல சுண்ணாம்பு அடிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பார்த்த மூஞ்சே பார்க்க யாருக்கு தான் போர் அடிக்காது? சரி, புதுசா யாரு வராங்கன்னு சொல்லி பார்க்கலாமே. சிங்க பெண்களான மரியாதையா பெண்களை அன்போடு நடனத்தின் மூலம் அனைவரையும் வியக்க வைக்க அன்போடு அழைக்கின்றோம்.
சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன்பலத்தால் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உன்பலத்தால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வி தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வி தந்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா
கண்கவர் நடனமாடிய நம் மரியாதைய மாணவிகளுக்கு என் நன்றிகள். எண்ண தூய்மையில் வண்ணச் சிறகுகள் கொண்டு விண்ணை தொடும் செயல்களினால் நானிலம் போற்றும் நல்லவர்களாய் வாழ்ந்து இருட்டாய் கிடந்த பல இளையோர் வாழ்வில் அணையா ஒளியை ஏற்றி உயர்வாய் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்தி பேச இதோ நம் தந்தை செபாஸ்டின் ஜேக்கப் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். குருத்துவ வெள்ளி விழா கொண்டாடுகின்ற விழா நாயகர்களை அன்போடு மேடைக்கு கரவொலி எழுப்பி வரவேற்போம். ஃபாதர் அமீர், ஃபாதர் ஃபெரிங்டன், ஃபாதர் ராஜ்தேவன், மோஸ்ட் வெல்கம். முதலில் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சிலேசியர்களையும் மற்றும் நண்பர்களையும் அழைக்கின்றேன். அருள்தந்தை அமீர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருள்தந்தை ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருள் சகோதரர் ஆரோக்கிய தாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரதர் தாஸ். மாலை அணிவிக்க அன்பில்ல மாணவர் வருகிறார். தேங்க்யூ. அருள் தந்தை ஃபெரிங்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருள் தந்தை அருள் மாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்க அருள் சகோதரர் எட்வின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருள் தந்தை ஃபெரிங்டன் அவர்களுக்கு மாலை அணிவிக்க அன்புள்ள மாணவரை தொடர்ந்து அழைக்கிறேன். தேங்க்யூ. அருள் தந்தை ராஜதேவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருள் தந்தை தாமஸ் லூயிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருக்கு நினைவு பரிசு வழங்க திருவாளர் இருதயசாமி முன்னாள் மாணவருடைய மாநில தலைவர் அவர்களை அழைக்கிறேன். இதை வச்சுக்கோ, இதை வச்சுங்க, பேப்பர் அப்படி. அன்பில்ல மாணவர் தந்தை அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார். குருத்துவ வெள்ளி விழா கொண்டாடுகின்ற அருள் தந்தையர்களை, உங்களை திருப்பத்தூர் குருமடத்தில் என்னுடைய மூத்த சகோதரர்களாக பார்த்து பல ஆண்டுகள் ஆகின்றன. கடந்து வந்த பாதையை நினைத்து வியக்கின்றேன், பெருமைப்படுகின்றேன், பிரமிப்படைகின்றேன். இங்கே இருக்கின்ற மாநில உறுப்பினர்களோடு சலேசிய குடும்பத்தோடு உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக நம்முடைய அருட்தந்தை அமீர் அவர்கள் அன்பும் அறிவும் படைத்த அருமையான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இறை அழைத்தலை அபரிவிதமாக திருச்சபைக்கு வழங்கிய ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாக, தலைமகனாக, அருள்பணியாராக சிறப்பாக பணி செய்து இந்த வெள்ளி விழா காண்கின்றார். அவர் தொடக்க தலேசிய உருவாக்கத்தை திருப்பத்தூரில் பெற்றாலும் தொடர்ந்து நம்முடைய தந்தை துன்போஸ்கோவுடைய மண்ணில் ரோமையில் உயர் படிப்பையும் தலேசிய ஆன்மீகத்தையும் பெற்று நம்முடைய மண்ணிற்கு வந்தார். ஆனால் அவருக்கு பிடித்ததோ கல்வி பணி. அந்த கல்வி பணியில் தடம் பதித்து அந்த கல்வி பணியில் நல்லாசிரியர் என்ற அருமையான விருதை பெற்ற ஒரு அருமையான கல்வி பணியாளர். கல்வி பணியாளர் என்ற வார்த்தையை அவரிடம்தான் நாங்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டோம். அந்த கல்வி பணியை செய்ததில் அவருக்கு தனிப்பெருமை உண்டு. அவருடைய தாரக மந்திரம் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிள், ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று சொல்வார். ஒவ்வொரு நாளும் கல்வி பணியாளர்களை சந்தித்து ஒரு சிறிய சிந்தனையோடு ஆரம்பிப்பார். எல்லா கல்வி பணியாளர்கள், அதாவது ஆசிரியர் பெருமக்களுடைய குடும்பத்தில் நிகழ்வுகளில் கலந்து கொள்வார். சென்னையாக இருக்கட்டும், குமரியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் எல்லா நிகழ்வுகளிலும் அன்போடு கலந்து கொண்ட ஒரு அருமையான ஒரு தந்தை அவர்கள். சிரிக்கிறீங்க. திருப்பலி ஒரு தந்தையாக நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. திருப்பலி என்று சொல்லும் பொழுது ஈடுபாட்டுடன் திருப்பலி ஒப்பு கொடுப்பவர். அவர் பணியாற்றிய பொழுது, வரதியில் பணியாற்றிய பொழுது ஒரு அசாதாரண சூழ்நிலை அருகில் மறைவட்டத்தில் ஏற்பட்ட பொழுது ஆன்மீக பணிக்கு உதவி செய்ய வேண்டும் அவருக்கு அழைத்து கொடுத்த பொழுது அதை சுமையாக நினைக்கவில்லை, சுகமாக நினைத்து ஏற்கனவே தலைமை ஆசிரியர் இல்லத்தந்தை இருந்தாலும் கூடுதல் பங்கு பணியாளராக, பங்கு தந்தையாக அந்த பொறுப்பேற்று அருமையாக பணி செய்து மக்களுடைய மனதில் இடம் பெற்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்வி நிறுவனத்தில் பல கல்வி நிறுவனத்தில் பணி செய்திருக்கின்றார். சென்னையில் ஆரம்பித்து
குமரிக்கு போகவில்லை. பள்ளித்தம்பத்தோடு நிப்பாட்டிட்டாரு. பள்ளித்தம்பம், பிறகு வரதை, பிறகு உங்களுக்கு தெரியும் தஞ்சை. இந்த கல்வி நிறுவனங்களில் அவருக்கு பிடித்த அவருடைய சாதனையை சொல்ல வேண்டால் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். எல்லோரையும் அரவணைத்து எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அருமையான வளர்ச்சிக்கு வித்திட்டவர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டால் வரதராஜன்பேட்டையில் அவர் தொடங்கிய ஆங்கில வழி கல்வி அதற்கு வித்திட்டவர், அதனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக முன்னாள் மாணவர்களை உருவாக்கியவர், ஊக்குவித்தவர். அவர் கண்டு இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டர் பயப்படும். எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்து நாம தான் பயப்படுவோம். ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்து அவர் பயப்படவே மாட்டார். காரணம் அவர் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அடுத்தபடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் என்றால் அவருடைய முன்னாள் மாணவர்கள் எந்த பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு அன்போடு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு செல்வார். மீண்டும் அந்த சிகிச்சையிலிருந்து வெற்றிகரமாக வந்து ஒரு யுவராஜ் சிங் போல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அவர் தான் என்னை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ஒரு முறை கூட்டிகிட்டு போனார். அவர் கூட்டிகிட்டு போனால் எனக்கு பயம் இல்லை, வெரி மைனர் சர்ஜரி. எனிவே அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் நம் மாநில வளர்ச்சிக்கு வித்திட்டு கொண்டிருப்பவர். அவர் ஒரு மாநில செயற்குழுவாக உறுப்பினராக இருந்து கொண்டு பல பணிகளை செய்கிறார் என்று சொல்லலாம். எந்த இடத்தில் அவர் பணியமர்த்தப்பட்டாலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நெட்டூருக்கு சென்று அந்த இடத்தில் உடனடியாக அடாப்ட் செய்து அவருடைய பணிகளெல்லாம் மிக சிறப்பாக செய்தவர் என்று சொல்லலாம். இவ்வாறு பல நிலைகளில் தற்பொழுது தந்தை அவர்கள் சாயல்குடியிலிருந்து தொடர்ந்து கல்வி பணியை செய்து கொண்ட தந்தை அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்போம். தேங்க்யூ ஃபாதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தபடியாக அருள் தந்தை ஃபெரிங்டன் அவர்கள் பலருக்கு இளம் தலைமுறைக்கு அவரை தெரியாவிட்டாலும் அவர் நம்முடைய மாநிலத்திலிருந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவால் தத்தெடுக்கப்பட்டவர். இருவருமே தந்தை ராஜதேவன், ஃபாதர் ஃபெரிங்டன் இருவருமே நெருங்கிய நண்பர்கள், ஒரே குழுவை சார்ந்தவர்கள். தும்பா மோச்சா அப்படின்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? ஆப்பிரிக்காவில் 2 பேரை பார்த்து ஒரே மாதிரி இருக்கவங்களை பார்த்து கேட்பான், நீங்கள் தும்பா மோச்சாவா, ஒரே தாயின் பிள்ளைகளா, உடன் பிறந்தவர்களா, கூட பிறந்தவர்களா அப்படின்னு கேட்பான். 2 பேரும் அப்படிலாம் பார்த்து கேட்டான், தும்பா மோச்சா அப்படின்னா ஒரே வயிற்று பிள்ளைகளா, ஒரே தாயின் பிள்ளைகளா. அப்படி அவருடைய நிறைய ஒற்றுமை. எந்த ஒற்றுமை என்ன கேட்காதீங்க. காரணம் அவர்கள் இருவரும் திறமைசாலிகள். ஃபாதர் ஃபெரிங்டன் சொல்ல வேண்டாம், நாங்கள் அஸ்பெரன்ஸாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால் டீம் வென்ட் டு த ஸ்டேட். அவருடைய கால்பந்து திறமையை பார்த்து நாங்களாம் வியந்தவர்கள். அவருடைய கால்பந்து அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும். இட் இஸ் டு பி அ ட்ரீட் டு வாட்ச் ஹிஸ் ட்ரிப்ளிங் ஸ்கில். இன்னும் நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவருடைய கோச், அவருடைய ஆலோசகர் ஃபாதர் பிரான்ஸ் நீங்கள் கேட்கலாம். அருள் தந்தை இளம் சகோதரராக ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சென்றவர். அங்கு சென்றவுடன் தன்னுடைய ஃபார்மேஷனை தொடர்ந்தவர். இறையியல் மற்றும் அந்த மொழிகளை சுலபமாக கற்றுக்கொண்டவர். ஒரு தமிழன் அங்கு சென்று பல மொழிகளை கற்றுக்கொண்டு அந்த மொழி திறமையோடு அந்த இளைஞர்களை கவர்ந்தெடுத்தவர். அவர் ஏற்கனவே இசை வல்லுனர். அந்த இசையோட அந்த மொழிகளை கற்றுக்கொண்டு திருப்பள்ளி ஒப்பு கொடுப்பதும் பாடுவதும் நடனம் ஆடுவதும் அந்த ஆப்பிரிக்க மக்களை மிகவும் கவர்ந்தது, இளைஞர்களை கவர்ந்தது. ஆகவே அவர் இளைஞர் இயக்குநராக, ஒரு இல்லத்தந்தையாக, ஒரு மாநில கவுன்சிலராக, இறுதியில் ஒரு டெலிகேட் சுப்பீரியராக சுடான் நாட்டில் அருமையாக பணி செய்திருக்கின்றார். நற்செய்தி பணிக்காக சிறைவாசம் கூட சென்றிருக்கின்றார். அவருடைய திறமைகள் பல இருந்தாலும் இந்த திறமைகளை எல்லாம் இளைஞர்களாக பயன்படுத்தி செயல்பட்டதான் அவருடைய பெருமை. ஆகவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிப்போம். மை டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஃபாதர் ஜோ. எஸ். அருள் தந்தை ராஜதேவன் அவர்கள், அவர் ஒரு முறை நம்முடைய குட் ஓல்ட் ஃபாதர் சோலா மாஸ்டர் அவரை பார்த்து மை டியர் கருப்பு என்று சொன்னாராம். ஆண்டிலிருந்து தந்தை அவர்கள் கருப்பு கண்டத்திற்கு ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் மாஸ்டர் எப்பொழுது அதை சொன்னார், உங்களுக்கு டவுட் இருந்தால் செல்வதுரை கேளுங்க, எனக்கு தெரியாது. மார்ச் 1 நினைக்கிறேன், ஃபாதருடைய பர்த்டே அன்னைக்கு. அருள் தந்தை ராஜதேவன் அவர்கள் நம்முடைய அருள் தந்தை ஃபெரிங்டனோடு ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சென்றவர்கள். அருமையாக அங்கே படித்து தன்னை தயார் செய்து மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு வந்து இந்த உயர்கல்வி லைக் பிஎட் இதெல்லாம் பெற்று மீண்டும் அந்த நாட்டிற்கு சென்றார். அங்கு சென்று முதலாக அவர் பணியேற்ற அந்த கல்வியல் கல்லூரி பிஎட் காலேஜ், டான் பாஸ்கோ பிஎட் காலேஜ் வந்து த பெஸ்ட் காலேஜ் இன் த கண்ட்ரி. அதை விருது பெறுவதற்கு தந்தையவர்கள் முக்கிய காரணம். அவர் சொல்லும் பொழுதே அவருடைய பாணியில், அவருடைய ஸ்டைலில் டான் பாஸ்கோ என்று சொல்லும் போதே அவர் எவ்வளவு டான் பாஸ்கோ மீது பாசம் வைத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்தபடியாக அருள் தந்தை ராஜதேவன் அவர்கள் குருவான உடனே ஒரு மிகுந்த ஒரு கடினமான இடத்திற்கு அனுப்பப்பட்டார். நான் கேள்விப்பட்டேன். ஒரு கோர் என்ற ஒரு பங்கு
தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்காவே தண்ணி இல்லாத இடம் நம்ம நினைச்சிருக்கோம். அங்கேயே தண்ணி இல்லாத காடுனா எப்போ இருக்கும் என்னால் நினைச்சு பார்க்க முடியல. அவர் கேட்டுங்க. அந்த இடத்துக்கு சென்று அருமையான பணியாற்றிய பிறகு மீண்டும் அங்கே ஒரு லீவ் போஸ்ட் அது கொஞ்சம் நாட்கள் இருக்க வேண்டும் என்று அவர் அனுப்பப்பட்டார். அந்த ஒரு காலகட்டத்தில் மார்ச் 1 வந்தது, அவருடைய பிறந்த நாள். நைரோபியில் இருக்கிறாரு. மீண்டும் மார்ச் 1 அவர் செல்ல வேண்டும். அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்காரு. விமானியோட பார்த்தா 2 பேசஞ்சர்ஸ் தான், தந்தை இன்னொருத்தரும். அந்த 2 பேரும் பார்த்து விமானி பார்க்குற எங்கே போறீங்க அப்படின்னு. கோர்ன்றதுக்கு போகிறோம். கோருக்கு போறீங்களா? எட்டாவது போறீங்க? என்னுடைய பர்த்டே சார் டுமாரோ அப்படி வராது சார். அந்த விமானி இப்போ அதை கேட்ட உடனே ஒரே சிரிப்பு. நைரோபி வந்து ஒரு பெரிய நகரம், ஒரு சிட்டி. உங்களுடைய பர்த்டே நாளைக்குங்கிறீங்க, இன்றைக்கு ஏன் அந்த காட்டுக்கு தண்ணிலா காட்டுக்கு போறீங்க? யூ மஸ்ட் பி a mad fellow, you must be a crazy fellow அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு அவங்க 2 பேருக்கும். அதை பார்த்து அவர் சொன்னாராம், you may be laughing but my heavenly father is proud of me. I am in my place. என்னுடைய மக்களோடு தான் பிறந்தநாளை கொண்டாடுவேன். என் மக்களை நான் அன்பு செய்கின்றேன். எங்கிருந்தாலும் என்னுடைய மக்களோடு தான் பிறந்தநாளை கொண்டாடுவேன். அவர்களுக்காக நான் பணி செய்கின்றேன் என்று அர்ப்பணத்தில் வாழ்ந்தவர் நம்முடைய அருள் தந்தை ராஜதேவன் அவர்கள். இன்னும் பல பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். வொகேஷனல் ப்ரொமோட்டராக, இல்லத்தந்தையாக, அந்த மொழியை கற்று மொழியில் புலமை வாய்ந்தவர் அருள் தந்தை ஃபெரிங்டன் போலவே. மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு வந்து அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தார். அது பெரிய கதை. லால்குடியில் ஆரம்பித்து மதுரை, பள்ளித்தம்பம், பிறகு தஞ்சையில் அப்படியே ஆலங்குளம் போகும்போது ஒரே வருடம் முத்திரை பைத்த ஒரு வருடம் ஒரு கெபியை கட்டினார். கெபியை கட்டினப்பா சுரேஷ் நினைச்சா, நீங்க என்னப்பா ஒரு கெபி கட்டுது? நானும் மேலோன் மறைநாடு ஃபாதர் மேலன் மறைநாடுன்னு சொல்லுவார். அந்த மேலும் நானும் ஒரு கெபி கட்டுறேன்னு கட்டினா ஜெரால்டு பார்த்தா, நீங்க என்ன கெபி கட்டுற? நானும் டீம்மேட்டில் ஒரு கெபி கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு கெபி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிறகு பார்த்தோம் என்ற ஃபாதர் வந்து டாக்டர் பட்டம் பெற்றார், முனைவர் பட்டம் பெற்றார். அந்த முனைவர் பட்டம் பெற்றது மிக சரித்திர ஒரு நிகழ்வு. எங்கள் மக்கள் எல்லாம், ஆலங்குளம் மக்கள் எல்லாம் மிக அன்போடு பாசத்தோடு காமராஜ் யூனிவர்சிட்டி போய் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். நிறைய பேர் சிவகாசி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அப்புறம் மறுத்துட்டாங்க. நாங்கள் காலவாசல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு தந்தையே, உங்களுடைய பணி இப்பொழுது அருமையாக தொடர்ந்து கொண்டு உங்களுடைய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அருமையான அனுபவத்தோட இளம் அஸ்பேரன்ஸ் குரு மாணவர்களை மிக அருமையாக வைந்த உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய நகைச்சுவை உணர்வு, டான் பாஸ்கோ மேல் இருக்கின்ற அந்த பாசம் எல்லாத்தையும் நாங்கள் கண்டு வியக்கின்றோம். உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி. God bless you, dear jubilarians. Thank you. ஜூபிலி நாயகர்களை வாழ்த்தி பேசிய தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மனதில் நிறைய வழிகளை வைத்துக் கொண்டு ஆறுதலுக்கு தவிக்கும் இதயங்கள் தான் நிறைய ஏமாற்றப்படுகின்றன. பொய்யான அன்பை கொண்ட சுயநலவாதிகளிடம் கள்ளங்கபடமெல்லாம் மக்கள் பலர் பிறர் சுயநலத்துக்காய் கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் என்பதை விளக்க இதோ என் டான் பாஸ்கோ அன்பு இல்லமானவர்கள்.
உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இதில் நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. இங்கிருந்து எல்லாரையும் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இந்த ரத்தத்துல தெரியுதா உனக்கு? தெரிஞ்ச கொள்ள ஒரு தப்பு பண்ணாத அந்த குழந்தை மூத்திரம் உனக்கு தான் தெரியுதா? தெரிஞ்ச கொள்ள. இங்க இருக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா? யாராவது உனக்கு எதிரியா? இல்ல தப்பு பண்ண நீங்க சாகணும். யார் சுயநலத்துக்காக? வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கின ஜாதி மதம் இன மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ முடியுமா இருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு எங்களை கொல்லணும்னு தோணுச்சுன்னா போய் கொள்ளு போ. பிடித்தது போதும், மதம் என்ன பிடித்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் இருந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். Hey!
அருமையான நிகழ்ச்சியை வழங்கிய என் டொன்போஸ்கோ அன்புள்ள மாணவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர்தான் வெற்றியாளர். அவ்வாறு வெற்றியாளர்களாய் வாழ்கின்ற தனது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற தந்தையர்களை வாழ்த்த இதோ நம் தந்தை நோயல் ராஜ் அவர்கள். துறவர வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை அர்னால்டு மகேஷ், அருள் தந்தை அல்போன்ஸ் லாசர் மற்றும் ஜோசப் டானியல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களை வாழ்த்துவதற்காக அருள் தந்தை மகேஷ் அவர்களை வாழ்த்துவதற்காக பொன்னாடை போர்த்துவதற்காக அருள் தந்தை வித்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவருக்கு பரிசு வழங்க அருள் தந்தை சந்தன்ராஜ் அவருக்கு மாலை அணிவிக்க அன்புள்ள மாணவன் அருள் தந்தை சந்தன்ராஜ். அருள் தந்தை அல்போன்ஸ் லாசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அருள் தந்தை ஆரோக்கிய ஆண்டனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு பரிசு வழங்க அருள் தந்தை ஜேவியர் மைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருள் தந்தை ஜோ டானியல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அருள் தந்தை ஜோ அகஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசு வழங்க அருள் சகோதரி ஜான் எஃப்எம்ஏ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு மாலை அணிவிக்க நம்முடைய மாணவர்கள். அனைவரும் ஜோரா கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துறை வழங்க வருவதற்கு முன்பாக நம்முடைய மாநில செயலர் அருள் தந்தை அசோக் அவர்கள் சொன்னாங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க, சாப்பாடு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள். விரைவாக முடித்துக் கொள்கின்றேன். டு பி கமிட்டட் விட்னஸஸ் ஆஃப் கம்யூனியன் என்ற விருது வாக்கோடு இந்த மகிழ்வின் குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சேர்ந்து வச்சு செய்வோம் என்றல்ல, சேர்ந்து சாதிப்போம் என்ற வாக்கோடு நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே தங்களுடைய துறவற வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அருள் தந்தைகளை நான் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னிடம் கேட்டபோதே நான் நினைத்தேன், ஒருவேளை நான் தான் சரியான நபராக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு 2 ஆண்டுகள் ஜூனியர்ஸ் என்றாலும் இளையோர்கள் என்றாலும் 3 பேரும் எனக்கு நன்றாக தெரியும். அடுத்து ஜோ டானியல் அவர்கள் என்னோடு இறையியல் படித்தவர், மற்ற 2 பேருமே என்னுடைய கண்ட்ரி கசின்ஸ், பக்கத்து வீடு பக்கத்து ஊர். அதனால இவர்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்கள் 3 பேருமே தனித்துவம் கொண்டவர்கள். நமக்கெல்லாம் தெரியும் எப்படி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த துறவற வாழ்விலே பல இடங்களிலே பல செயல்களால் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக திறம்பட செய்கின்றார்கள். டொன்போஸ்கோவுடைய அடிச்சுவட்டிலே நற்கருணை பக்தியிலும் சரி, அன்னை மரியாள் பக்தியிலும் சரி வாழ்ந்து திருச்சபை ஞான மேய்ப்பர்களுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதையுமே எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திக்கின்றவர்கள். A positive mind finds opportunities in everything. இந்த கூற்று இந்த 3 பேருக்குமே கண்டிப்பாக பொருந்தும் என்று நினைக்கின்றேன். இந்த வேளையிலே இவர்களை நாம் வாழ்த்துவோம். இவர்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள், தங்கள் திறமைகளை குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்கின்றவர்கள். இவர்களை மீண்டும் ஒரு முறை சேர்ந்து வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தனித்தனியாக வாழ்த்து விரும்புகின்றேன். முதலாவதாக மூவரிலும் கடைக்குட்டி, குடும்பத்திலும் அவர்தான் கடைக்குட்டி, ஆனால் படிப்பிலும் தன்னுடைய பணியிலும் முதல் குட்டி, அவர்தான் அருள் தந்தை மகேஷ். ஓகே, உறவு முறையிலே எனக்கு மாமா முறை என்றாலும் என்னை விட இளையவர் தான். ஓகே, இவர் குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நான் இவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவர் ஒரு நடமாடும் நூலகம் என்று சொல்லலாம். ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர், நகைச்சுவை மன்னர்.
நமக்கெல்லாம் தெரியும் எப்படி டேனியல் செபாஸ்டியன் வந்து சொல்கிறோமோ பக்கத்தில் இருக்கின்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே போல அடுத்த மகேஷ் அவர்களும் தானும் மகிழ்ந்து தன்னோடு உடன் இருப்பவர்களையும் எப்போதுமே தன்னுடைய நல்ல நகைச்சுவையான வார்த்தைகளால் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றவர். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லா பண்புகளிலும் மிக அருமையான ஒரு பண்பாக நான் பெருமையாக நினைப்பது இவருக்கு இருக்கின்ற ஏழை மக்கள் மீது இவருக்கு இருக்கின்ற அன்பு, பாசம், இரக்கம். இதை நான் இவரிலே ஏற்காடிலே அந்த SHGY அந்த நிறுவனத்திற்கு இயக்குநராக இருந்தபோதும் சரி, இப்போதும் சபரியபாளையத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றுகின்ற போதும் சரி நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த பண்பு மிக சிறந்த பண்பாக நான் பார்க்கின்றேன். ஒருவேளை இந்த பண்பு இவருக்கு கிடைத்தது இவருடைய தாயிடம் இருந்து. ஏனென்றால் எனக்கு பக்கத்து வீடு தான், இவங்க அம்மா எனக்கு பாட்டி முறை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக யாராவது குடும்பத்தில் இறந்து போன நாள், அந்த நாள் வருகின்ற போது அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை எல்லாம் அழைத்து வீட்டிலே உட்கார வைத்து அன்போடு பாசத்தோடு உபசரித்து அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து புது ஆடைகளை கொடுத்து உபசரிப்பார். அந்த பண்பு இவர்களே மிக மிகுந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த பண்பை தொடர்ந்து இவர் பணியாற்றுகின்ற பணித்தளங்களிலே அவர் செய்ய வேண்டும் என்று இவர்களை நான் வாழ்த்துகின்றேன். இவர் கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த திறமைகளை மிக அருமையாக செய்கின்ற வேளையிலே இந்த பண்பையும் தொடர்ந்து இவர் அனைவருக்கும் கொடுத்து, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு இதை பயன்படுத்த இவரை வாழ்த்துகின்றேன். வெள்ளி விழா வாழ்த்துக்களை இந்த வேளையிலே அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உனக்காக ஜெபிக்கின்றேன். அடுத்தபடியாக அருள் தந்தை அல்போன்ஸ் லாசர். இவரை ஒரு புரியாத புதிர்னா அது நெகட்டிவாக போயிடும். இவருடைய வார்த்தைகள், சொல்லுகின்ற வார்த்தைகள், இவர் ஒரு செய்தி கொடுத்தார் என்றால் அந்த செய்தியில் வருகின்ற கடினமான வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆங்கில அகராதி கண்டிப்பாக தேவை. ஒரு டிக்ஷனரி, நடமாடும் டிக்ஷனரி என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, தமிழிலும் கூட. பொங்கல் விழா வந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அதில் வந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நான் தமிழ் அகராதியை தேடினேன். அந்த அளவுக்கு இவர் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி மிக கை தேர்ந்தவர். ஒரு புத்திசாலி, வித்தியாசமாக எதையும் செய்யக்கூடியவர். எதையுமே துல்லியமாக திட்டமிட்டு இது செய்வார். ஏழை எளிய மாணவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றார். இதை நான் எப்போது பார்த்தேன் என்றால், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இதே இடத்துல இவருக்கு வெள்ளி விழா இந்த இல்லம் கொண்டாடியது. அப்போது இவர் பணியாற்றிய மதுரை தொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியிலிருந்து ஆசிரியர்களும் மாணவிகள் வந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் கொடுத்த அந்த செய்தி, அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் இவர் எந்த அளவுக்கு அந்த பள்ளியை வளர்ச்சி பாதையை இட்டு சென்றிருக்கின்றார். அங்கிருந்த ஏழை எளிய மாணவர்கள் மீது எந்த அளவுக்கு இவர் பாசம் காட்டினார் என்று நான் தெரிந்து கொண்டேன். சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் டீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் இவர் வாழ்க்கையின் தத்துவம். எதையுமே இவர் நிதானமாக சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்கின்றேன். இவரையும் நம் அனைவர் சார்பாக வாழ்த்துவோம். இவர் துறவு வாழ்வு சிறக்க இவருக்காக ஜெபிப்போம். அடுத்தபடியாக அருள் தந்தை ஜோ டேனியல். இவர் மிகுந்த அனுபவசாலி. என்னோடு இறையியல் படித்தவர், நண்பரும் கூட. கரிஸ்மாட்டிக் பிரீச்சர், சகலகலா வல்லவன், நினைத்ததை முடித்து காட்டுபவர், பல திறமைகளுக்கு சொந்தக்காரர், கடலோர மீனவ மக்களின் மனம் கவர்ந்தவர். குறிப்பாக வள்ளவிலையிலே அவர் பங்குதந்தையாக பணியாற்றிய போது அவர் செய்த பணிகள் இன்றும் பேசப்படுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் இவர் இன்னும் பங்குதந்தையாக மீண்டும் வரமாட்டாரா என்று கனவு காண்கின்றார்கள், காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி வாழ்வதில்லை வாழ்க்கை, மாறாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடியவர். எப்போதுமே புன்னகையோடு இருப்பார். இப்ப கூட அவர் புன்னகையோடு தான் இருக்கின்றார். ஓகே, ஆகவே தான் என்னவோ இளமையோடும் இருக்கின்றார். இவருடைய வயசு யாராலும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. 60
என்றும் இளமையோடு இருக்கின்றார். ஓகேவா? மற்ற 2 பேருமே PhD முடிச்சிருக்காங்க, அவரும் PhD தான். இவர் தத்துவியல்ல டாக்டர் பட்டம் என்றால் அவர் வேதியியல்ல டாக்டர் பட்டம், இவர் பிசிக்கல் டைரக்டர் PhD. ஓகே, எப்படி முகத்தோற்றத்தையும் உடல் அழகையும் எப்போது இளமையாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் எனக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஓகே, ஆகவேதான் என்னவோ இப்போது கடந்த நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் இவரை திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு இளையோர் இயக்குநராக பணியமர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே இவர் இளையோர் இயக்குநராக இருப்பதற்கு சால சிறந்தவர். இவருடைய பணி சிறக்க நாம் இவருக்காக ஜெபிப்போம், இவர்களை வாழ்த்துவோம். அன்பு வெள்ளி விழா நாயகர்களே, நாம் இல்லாத இடங்களிலும் நம்முடைய செயல்கள் எங்கே பேசப்படுகின்றதோ அதுதான் நம்முடைய தனித்துவம். இவர்கள் 3 பேருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னேன். உங்களை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். மனம் தளராது துணிந்து செல்லுங்கள். உலகம் என்ன நினைக்கிறது என கவலைப்பட வேண்டாம். உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதே முக்கியம். எப்போதும் உயர்வான எண்ணங்கள் கொண்டிருங்கள். அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இல்லை, மாறாக எதை எப்போது செய்யக்கூடாது என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. முடிந்தவரை பாதைகளை மட்டுமே தேடுங்கள், பயணங்கள் தானாக தொடரும். உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். God bless you. தந்தை அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைக்க உங்கள் கைகளில் தான் உள்ளது. அவ்வாறு வரலாற்றின் பாதைகளில் தனது சிந்தனை புத்தகத்தால் பிறருக்கு தன்னை அறிமுகம் செய்தவர்கள் ஏராளமான சலேசியர்கள். அதன் பேரில் தற்பொழுது புதிய புத்தகங்களை வெளியிட வேம்பு மாணவர் வாசிப்பு இயக்கம் சார்பாக தந்தை ஆரோக்கியம் அவர்களையும், ஞானோதயா சலேசியன் கல்லூரி சார்பாக தந்தை ஆமோஸ் காந்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். Very good afternoon, dear fathers, brothers, sisters, lay collaborators, friends. We are very happy to tell you that we have brought out the 13th booklet under the series Vembu Manavar Vasipu Iyakkam. As you know well that it has been an initiative of Vembu for the past few years, and this is the 13th book that we are bringing out. And it has been initiated with the noble intention to instill in the minds of the school children to cultivate the reading habit. And as you know well that we have started with 1,000 copies. As years went on, we started with 2,000, 3,000. Last year, with the support of the many Salesians, especially Father Aguilan and Father Raj, we were able to reach out 20,000 school children in Tamil Nadu. And this year, we are still furthering, taking another step. We are trying to bring out 25,000 copies to reach many more schools. And I really appreciate the Salesians, especially the headmasters of IND province, and also the rectors of the communities of schools, and other Salesian sisters and other institutions who have been supporting us in this venture. I also take this opportunity to thank every one of you for supporting all the activities and initiatives initiated in Vembu, especially supporting the Valamai projects. And you know well that we give to the province every year 10,000. It is definitely from your own contributions. I honestly admit, because 10 lakhs, and because you all support, we are able to provide this money to the province. And at this juncture, I would like to thank all the leaders that we have been getting orders from all the communities, except one, that also it will come in the course of time. Otherwise, all the schools, all the institutions are giving orders, and I really thank each and every one of them.
So now I would like to invite Father Provincial to release Rainbow Manavar Vasipi Iyakkam 13th series, and I invite the jubilees of ordination, 3 of them, Father Farrington, Father Rajdevan and Father Amir, to receive the first 3 copies. You can open. Dear friends, you may think it's a small booklet. It's a small booklet, but you know the amount of time that we have taken to design, and also it is written, well written in a way to create interest among the children to read. So once again, I invite the friends, not only of the Salesian fathers, also Salesian families, other schools, SMI, SMA and other lay friends to support us in this venture. Thank you. Good afternoon, everyone. And we are coming from the post-novitiate formation house, so therefore our release is more on the religious side of our formation. All the senior Salesians here must remember the book called Menu from the Master, a prayer book which we used to use in the refectory reading, a gospel reading followed by a short prayer, and then at the end there is also the prayer after the meal. And very strangely, it is 41 years since the original came, and afterwards some of the staff and the students of the Jnanodaya Salesian College 2018-19, they took the initiative of preparing a revised version of it by including more newer occasions for that particular prayer for the occasions, especially like wedding anniversary, for ordination anniversary, birthdays, etc. And at this juncture, I'd like to thank both the original editors. I think they were Clerics Syriac and Robin, who were from KJC in 1979, and it was initiated by then Provincial Benjamin Putata. And we are also thankful to the editor of this particular issue, Father Arnal Mahesh, who had done the work, and especially the students of 2018-19 who helped him in formulating and writing and doing the work. And we are grateful to our rector, Father Raj, who has been encouraging us to bring out this particular issue. And now I invite Father Provincial to release the book. The book is entitled Breaking the Word and Bread, Family at the Table. It is precisely written not only for the Salesian communities, it is written for all the religious communities and families. And for various vocations, we have prayers which starts with the Bible verses, then we have prayer before meal and after meal. And may I now invite Father Provincial to give the first copy to the editor, the editor who has done this work, Father Mahesh.
We also have the copies ready. About 100 copies are here, and those who would like to take, you can always take it from here. It costs 150 rupees, and you can pay and take the copies. Thank you. தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் ஏற்கனவே முன்னுரையில் கேட்டது போல் இது புது மாப்பிள்ளைகளை கௌரவிக்கும் தருணம். இளையோர் பணியே இறைப்பணி என்று இளையோர் பணி செய்ய இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்திருக்கும் புதிய குருக்களை கௌரவிக்க தந்தை பிரிட்டோ பிரான்சிஸ் மற்றும் தந்தை அருள்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புதிய குருக்கள் ஆஷ்லி, ஆண்டனிசாமி, ஜோசப், செபாஸ்டின், ஆண்ட்ரோ, போஸ்கோ, சிலுவை, ராபர்ட். ஆஷ்லி அவர்களுக்கு பொன்னாடை வழங்க அருட்தந்தை பிரபீன் அவர்களையும், பரிசு வழங்க பிரதர் ஜோசப் ராஜ் அவர்களையும் ஜேசுராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆஷ்லி, ஃபாதர் பிரபீன், ஜேசுராஜ். ஆண்டனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை அனுப்பிக்க ஃபாதர் ஆல்பர்ட், பரிசு கொடுக்க செபாஸ்டின், பிரதர் செபாஸ்டின். ஜோசப் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க ஃபாதர் செபாஸ்டின். ஜோசப் அவர்களுக்கு பரிசு கொடுக்க சபின்சன் பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செபாஸ்டின், அருட்தந்தை செபாஸ்டின் அவர்களுக்கு கிளரிக் ஜஸ்டின் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க பிரதர் சபின்சன். அருட்தந்தை செபாஸ்டின் அவர்களுக்கு கிளரிக் ஜஸ்டின் ஃப்ரம் கவுஹாட்டி பிராவின்ஸ் பொன்னாடை அணிவிக்கிறார். அவர்களுக்கு பரிசு கொடுக்க பிரதர் நெப்போலியன். ஆண்ட்ரோ அவர்களுக்கு பொன்னாடை வழங்க அருட்தந்தை மார்டின் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கு பரிசு வழங்க விமல், சகோதரர் விமல். அருட்தந்தை போஸ்கோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஃபாதர் மார்டின் ஜெபா அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கு பரிசு கொடுக்க சகோதரர் ஆனந்த். அருட்தந்தை சிலுவை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஃபாதர் அகஸ்டின் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கு பரிசு கொடுக்க பிரதர் ஹெர்மன். அருட்தந்தை ராபர்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஃபாதர் ஜான் பால். அவர்களுக்கு பரிசு வழங்க பிரதர் ஃபேபியன். பொன்னாடை மற்றும் பரிசுகள் வழங்கிய தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த நேரத்தில் எங்களை இறக்கிவிட்டு பலருடைய கோபக்கணைகளுக்கு எங்களை ஆளாக்கி விட்டார்கள். 4 தந்தைகளை பற்றி நான் பேசுவேன். அதன் பிறகு தந்தை பிரிட்டோ அவர்கள் அடுத்த 4 பற்றி பேசுவார்கள். முதலிலே அருள் தந்தை ராபர்ட் வில்லியம்ஸ் அவர்கள். நாங்கள் அதிகமாக இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். பல இடங்களுக்கு சேர்ந்து களப்பணிக்காகலாம் சென்றிருக்கிறோம். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தில் மிகுந்த ஆழம் கண்டவர். ஜெப வாழ்வில் வேரூன்றி இருப்பவர். பலருக்கு ஜெப வாழ்விற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கின்றார். இரண்டாவதாக ஹைலி இன்டெலெக்சுவல், ஒரு சிறந்த சிந்தனையாளர். தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக வெளிப்படுத்துவதில் மிகவும் வல்லமை மிக்கவர். மூன்றாவதாக ஒரு தனி மனித ஒழுக்கமுடையவர், செல்ஃப் டிசிப்ளின். பலருக்கும் ஒழுக்கத்திற்கும் அல்லது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் மிக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். செல்ஃப் டிசிப்ளின், ஒரு மிகுந்த கொள்கையோடு மதிப்பீடோடு வாழக்கூடியவர். இஸ் a person of conviction. இறுதியாக பழகுவதற்கும் அவரோடு வாழ்வதற்கும் மிகவும் எளிமையானவர். அதே போல அனைத்து விதங்களிலும் பலருக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இருப்பவர். எனவே இந்த அருட்தந்தை அவர்களை வாழ்த்தி பேசுகிறது எனக்கும் மிக பெருமை. அவர் இந்த பண்புகளில் சிறந்து வளர வேண்டும் என்று அவரை நாம் வாழ்த்துவோம். இரண்டாவதாக அருட்தந்தை சிலுவை அவர்கள். அவர் ஒரு சகாப்தம். அவரை பற்றி புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதிகமாக பேச மாட்டார், அதிகமாக எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டார், புன்முறுவலையை இருப்பார். அவரை பற்றி தெரிந்து கொள்வது என்றால் அவரோடு நாம் பழக வேண்டும், அவரோடு பேசி நாம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அவரிடமிருந்து நான் கண்டு வியந்த ஒன்று என்று சொன்னால்,
அவர் எடுத்திருக்கின்ற இந்த கொள்கை நல்லது என்று சொன்னால் அது யார் சொன்னாலும் அதிலிருந்து மாற மாட்டார். அவரை அதிலிருந்து மாற்றுவது என்பது அவரது எளிதல்ல. அதை நான் அவரோடு வாழ்ந்ததிலிருந்து நான் கண்டிருக்கின்றேன். எடுத்த கொள்கை நல்லது என்று சொன்னால் மிக பிடிப்போடு இருக்கக்கூடியவர், விளையாட்டிலே அதிக ஆர்வம் உடையவர், இளைஞர்களை தன்னுடைய விளையாட்டின் மூலமாக கவர்ந்து இழுக்கக்கூடியவர், ஜெப வாழ்விலும் மிக அதிகமாக வேரூன்றி இருப்பவர், பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், அதோடு கூட பலரிடத்தில் பாசத்தோடும் அந்த கரிசனையோடும் இருக்கக்கூடியவர். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற பாசம் என்பது அவருடைய பழகும் பொழுதே உணர்ந்து கொள்ளக்கூடியும் அந்த அளவிற்கு அவர் நம்மோடு பழகுவார். எனவே அருட்தந்தை அவர்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பண்புகளில் அவர் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் அனைவருமே அவரை வாழ்த்துவோம். மூன்றாவதாக அருட்தந்தை போஸ்கோ அவர்கள். அருட்தந்தை போஸ்கோ அவர்கள் ஒரு இலக்கிய களஞ்சியம். அவருக்கு பாட வரும், எழுத வரும், நடிக்க வரும், இன்னும் எல்லா திறமைகளும் வரும். இலக்கியத்தில் ஒரு பெரிய களஞ்சியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு கூட அவரை நினைக்கும் பொழுதே எங்களுக்கு வருவதில்லை. நாங்கள்லாம் அவரை எங்களுடைய கேஜிஎஸ்னுடைய ப்ரொவின்சியல் என்று சொல்லுவோம். ஏனென்றால் நம்மளுடைய ப்ராவின்ஸில் நடக்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அங்கே வராதுன்னா தெரியப்படுத்துவதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு வாய்ப்பில்லை. ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார். யார் எங்க டிரான்ஸ்பர் ஆகுறாங்க, யாருக்கு என்னைக்கு ஜூப்ளி, எங்க யார் இறந்து போனா, யாருக்கு எங்க மேரேஜ், எல்லா விஷயங்களும் அவர் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். நாங்கள் குழுமுகிட்ட நாங்கள் அவரை எங்களுடைய ப்ரொவின்சியல் என்று தான் சொல்லுவோம். அவரை அந்த அளவிற்கு ப்ராவின்ஸின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டவர், பல விஷயங்களை தெரிந்திருப்பவர். அடுத்ததாக அரசியல் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர். அந்த அம்மா இறந்த பொழுதெல்லாம் டிவியை விட்டு வரவே இல்லை. அவர் டிவியிலே உட்கார்ந்து எந்த ப்ராவின்ஸில் இருக்கிற பிரதர்ஸும் அந்த டிவியை பார்க்க முடியல. அவர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த பக்கமே செல்ல முடியாத அளவிற்கு அந்த அரசியல் நடக்கின்றதையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர், அரசியலில் இன்னும் அதிகமாக ஆர்வம் மிக்கவர். அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வளர்ந்து வரும் ஒரு ஜெகத் கஸ்பார் என்றே அவரை சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் அரசியலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர். எனவே அந்த அருட்தந்தையை பற்றி பேசுவதற்கும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பண்புகளில் அவர் சிறந்து விளங்குவார். அடுத்ததாக அருட்தந்தை ஆண்ட் அவர்கள். அதிகமாக நான் இவரோடு பழகியதில்லை. எங்களுக்கு ஓராண்டு ஜூனியராக இருந்தாலும் கூட சமீப காலத்தில் அவரோடு நான் அதிகமாக பழகியதில்லை. ஆனாலும் நான் கேள்விப்பட்டதிலிருந்து, நான் அறிந்ததிலிருந்து அவர் இந்த நாள் 8 பேரில் அவர்தான் ஒரு தத்துவ மேதாவி அல்ல, மேதை. அவர் தத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர், படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர், அறிவு மிக்கவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதோடு கூட இசையில் மிகுந்த வல்லுனர், நன்றாக பாடக்கூடிய திறமை மிக்கவர், எளிதிலே பிறரோடு பழகக்கூடியவர். அவரிடம் பிடித்த ஒன்று என்றால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு உண்மை என்று சொன்னால் அது யாரிடம் பார்க்க மாட்டார், அதை வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடியவர் மற்றும் எளிமையாக பழகக்கூடியவர். எந்த நேரத்திலையும் அவரை சிரிச்சு பேசி பழகலாம், அவர் கூட நல்லா விளையாண்டு நல்லா ஜாலியா இருக்கலாம், அந்த ஒரு தன்மை உடையவர். எனவே இந்த தந்தையர்களை வாழ்த்தி பேசல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இவர்களை அறிமுகப்படுத்திவிட்டேன். நான் ஒரு வார்த்தைகள் என்னையும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் பலருக்கு நான் எங்கு இருக்கிறேன் என்பதே தெரியவில்லை. நான் தற்பொழுது ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமியினுடைய அந்த இடத்தில் இருக்கிறேன். டைம் அவுட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாம போகிறது. இது doesn't come under part of the departments or any groups and movements are not even part of the formation team there in the Prinnovation, and therefore it is most of the time being forgotten by everybody. And therefore I would just remind you all that there is an English Academy existing, and I also acknowledge and place on record many of you are really helping this academy by sending and referring most of the students for the English Academy. And all the same I also make an appeal that still many more students from our own presences can be referred to, and most of yearly about 250 to 30 students are getting benefited from there. And therefore I would strongly advise or request or plead so that you can also send from your own locality or people whomever you know to that academy, and therefore people can be benefited, especially for the coming April and May, exclusively for the school children as they finish their 12th and 10th standard, and therefore kindly keep in mind this academy and also support this. Thank you very much. அநேகமாக நான் எங்கிருந்து வருகிறேன் என்று தெரியும் என்று நினைக்கின்றேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்த தேவையில்லை. நான் பேசப் போவது யாரென்றால் அருட்தந்தை ஜோசப் அவர்கள். தன்னுடைய குரல் வளத்தால் எல்லோரையும் வசப்படுத்தக்கூடியவர், தன்னுடைய பார்வையால் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவர், நல்ல ஒரு நடன புயல், நடன சூறாவளி என்று கூட சொல்லலாம். இசையில் மிகுந்த ஆர்வம் உடையவர், நல்ல குரல் வளமிக்கவர், தன்னுடைய குரல் வளத்தால் பலரை கட்டி போட்டு வைத்துள்ளார். இத்தகைய சிறப்பு பண்புகளை உடைய தந்தை கடைசியாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தந்தையாகவும் இருக்கின்றார். அடுத்தபடியாக ஆஷ்லி,
மடிப்பு களையாத சட்டைக்கும் மடிப்பு களையாத அங்கிக்கும் பேண்ட்டுக்கும் சொந்தக்காரர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தன்னுடைய பணியிலே அல்லது சொல்லக்கூடிய சொல்லிலே எஸ் என்றால் எஸ், நோ என்றால் நோ என்ற நேர்கொண்ட பார்வையை உடைய ஒரு நபர், தலைமைத்துவ பண்புகளில் சிறந்து விளங்கக்கூடியவர். ஆண்டனி சாமி நல்ல ஒரு உழைப்பாளி, சிறைப்பணியில் ஆர்வமிக்கவர், ஏழை எளிய மாணவர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். சொல்லக்கூடிய பணிகளை எதிர்ப்பில்லாமல் செய்யக்கூடியவர். செபாஸ்டின் அமைதியானவர், மிகச்சிறந்த ஓவியர். இவர்கள் நால்வரையும் பற்றி சிந்திக்கும் பொழுது நால்வருக்கும் ஒரு காமனா ஒரு பண்பு இருக்கு. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் எதிர்ப்பில்லாமல் செய்யக்கூடிய நபர்களாக, நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக இந்த நால்வரையும் பார்க்கின்றேன். இந்த நால்வரும் அவர்களோடு சேர்ந்த மற்றமுள்ள நால்வர் 8 பேரும் இந்த ப்ராவின்ஸுக்கு மிகப்பெரிய சொத்துக்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் அன்னை மரியாளுடைய அருளையும் வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி. எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே, பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே, அருள் வழியின் தந்தை நீரே, அருள் வழியின் தந்தை நீரே, இளம் இதயம் மகிழ வந்த ஒளியே, பெக்கி நகரின் எங்கள் அன்பு தந்தையே, இளைஞர் மனம் வென்ற தொன் போஸ்கோவே. தற்பொழுது நமது மாநில தந்தை அவர்களை கௌரவிக்கும் நேரம். ஒவ்வொரு சலேசிய குழுமமாக வந்து நம் மாநில தந்தை அவர்களை கௌரவிக்கலாம்.